வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம சொற்பொருளை சொல்லி அடிங்கிற சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் தமிழோட சொற்பொருளுக்கு. அதுல இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அனுப்பிடுறேன், மேல ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன், போய் பாருங்க. இது போக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, கலைச்சொல்லுக்கு படிமம் மூலம் படிங்கிற சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டும் நான் கீழே ஆட் பண்றேன், பாருங்க. என்னைக்கும் மறக்காது. நம்ம ஷார்ட்கட்ஸ் இமேஜ் வச்சு 2 லிங்க் வேர்டை வச்சு ஃபுல்லா படிக்க போறோம். என்னைக்கும் மறக்காது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அக்க மணி. இந்த அக்க மணியை மணி ஞாபகம், பணம். நம்ம கிட்ட பணம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, சொந்தக்காரங்க யாராச்சும் பாக்குறாங்க அப்படின்னா, எப்படா இவன்ட்ட மட்டும் பணம் அதிகமா இருக்குன்னு சொல்லி மனசு உறுத்தும். அப்போ உறுத்துது அப்படின்னு ஞாபகம், உறுத்தல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. இதுதான் இதுக்கான கீ பாயிண்ட். அப்போ நம்ம கிட்ட மணி அதிகமா இருந்துச்சுன்னா சொந்தக்காரங்களுக்கு உறுத்தும், கண்ணு உறுத்தும். ஓகே, உறுத்தல். அடுத்து போலாங்களா? அக்க மாலை. இதுக்கான கீ பாயிண்ட்டும் உறுத்துதல் தான். இப்போ நம்ம முன்னாடி சொன்னதுக்கும் இதுக்கும் உறுத்துதல் தான். இதுக்கான சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. நான் அது கீழே எக்ஸ்பிளைன் பண்றப்போ நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தருக்கு மட்டும் மாலை போட்டு மரியாதை பண்ணா என்ன ஆகுங்க? மற்றவங்களுக்கு எல்லாம் என்னடா அவருக்கு மட்டும் அவ்வளவு பண்றாங்க, நமக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அவங்களுக்கு என்ன ஆகும்? உறுத்தும். அப்போ உறுத்துதல். மாலை, அக்க மாலைனாலும் உறுத்துதல் தான். நாங்க இந்த டிஃபரன்ஸ் அங்க சொல்றேன். அக்க வடம். அக்க வடம்னா வடைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வடை போய் கடையில சாப்பிட்டோம் அப்படின்னு என்னவா இருக்குங்க? செம்மையா இருக்கும். அப்ப செம வடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான கீ பாயிண்ட் செம. இப்போ சந்தானம் கூட சொல்லுவாரு, அடை தே நட அப்படி மாதிரி வடை செம வடை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. செம வடை. அக்கறை காரம் அப்படின்னு வரும். இந்த ரா சைலண்ட் வரும். அக்கறை காரம். இதுல காரம் மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம காரமா ஏதாவது சாப்பிட்டா என்ன ஆகுங்க? அல்சர் வந்துடும். அப்ப அல்சருக்கு மருந்து சாப்பிடணுமா? அப்போ மருந்து. அது என்ன மருந்து சாப்பிடணும் அப்படின்னா பூண்டு மருந்து. பாருங்க, அதுக்காக தான் நான் பூண்டு இமேஜே எடுத்துட்டு வந்துட்டேன். பூண்டு மருந்து தான் சாப்பிடணும். அப்போ பூண்டு. பூண்டு எங்க இருந்துங்க எடுப்போம்? பூண்டு மேல முளைக்காது, வேர்ல தான் முளைக்கும். அப்போ வேர். 3 கீ பாயிண்ட் தாங்க. நான் திருப்ப சொல்றேன், நல்லா பாருங்க. அக்கறை காரம். இந்த ரா சைலண்ட். காரமா நம்ம ஏதாவது சாப்பிட்டா அல்சர் வந்துடும். அப்ப அந்த அல்சருக்கு ஏதாச்சும் லேகியம் இல்லைன்னா மருந்து சாப்பிடணும். அப்ப மருந்து ஒரு கீ பாயிண்ட். அது என்ன மருந்துங்க? பூண்டு மருந்து சாப்பிடணும். அப்ப பூண்டு ஒரு கீ பாயிண்ட். அந்த பூண்டு எதுல இருந்து வருது அப்படின்னா, வேர்ல இருந்து தானே அந்த பூண்டு வருது. வேர் ஒரு கீ பாயிண்ட். மொத்தம் இதுக்கு ஒரு 3 கீ பாயிண்ட். அவ்வளவுதாங்க. இது பாருங்க, அக்கரம். கரம்னா என்னன்னு சொல்லுவோம்? நம்ம கையை தான் கரம்னு சொல்லுவோம். அப்போ நம்ம கையில தான் என்னங்க பண்ணுவோம்? ஏதாச்சும் எழுதுவோம். எழுதுறதுல நம்ம கையில தான் எழுதுவோம். அப்போ எழுத்து ஒரு கீ பாயிண்ட். எதுல எழுதுவோம்? ஒயிட் பேப்பர்ல தான் எழுதுவோம். அப்போ வெள்ளை. அப்படி அது ஒரு கீ பாயிண்ட். அது எப்படிங்க? நம்ம எழுதும் போது என்ன சொல்லிக்கிட்டே எழுதுவோம் வாயில. அப்போ வாய் ஒரு கீ பாயிண்ட். அப்படி நம்ம வாயில சொல்லிட்டே எழுதும் போது என்னங்க ஆகும்? என்னைக்கும் மறக்காது. மறக்காதுன்னா மரம் அப்படின்னு அர்த்தம். மறக்காதுன்னா மரம். என்னைக்கும் மறக்காதுன்னா என்னைக்கும் மறக்காது, அழியாது. அப்ப அழியாது அப்படின்னு அர்த்தம். என்னைக்கும் மறக்காது, அழியாது. மனசுல இருந்து என்னைக்கும் அழியாது. சொல்லிட்டே எழுதுறப்போ கிளாஸ்ல கூட சொல்லுவாங்க, வாயில சொல்லி படிக்கிறத விட எழுதி பாத்துங்க, ரைட் அண்ட் சி பண்ணுங்க, என்னைக்கும் மறக்காது அப்படிம்பாங்க. அப்ப மறக்காது, அழியாது. நான் திருப்ப சொல்றேன். கரம்னா நம்ம கரம் கையை தான் சொல்லுவோம். கையில தான் நம்ம எழுதுவோம். அப்போ எழுத்து. அது ஒயிட் ஷீட்ல தான் எழுதுவோம். வெள்ளை ஒரு கீ பாயிண்ட். வாயில சொல்லிக்கிட்டே எழுதுவோம். அப்ப வாய் ஒரு கீ பாயிண்ட். அப்படி நம்ம எழுதுறப்ப என்னைக்கும் மறக்காது. அப்போ மரம். மறக்காதுன்னா மரம். அப்போ என்னைக்கும் மறக்காது, என்னைக்கும் மனசுல இருந்து அழியாது. அப்ப அழியாது ஒரு கீ பாயிண்ட். அவ்வளவுதாங்க. இதுக்கான ரூட் வேர்ட்ஸ் இதுதான். அக்கறை. கரைன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ நம்ம நீர்நிலை ஒரு ஆறு போகுது அப்படின்னா நம்ம ஓரமா நின்னோம்னா இதான் கரைம்போம். இங்கே ஓரமா இதான் கரைன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம கரையை 2ஆ பிரிப்போம். நம்ம இங்க நின்னோம் அப்படின்னா, இந்த இடத்துல நின்னோம் அப்படின்னா இக்கரை அப்படின்னு அர்த்தம். இதே அந்த இடத்துல ஆப்போசிட்ல அக்கறை அப்படின்னு சொல்லுவோம். நல்லா பாருங்க, நம்ம கரையை 2ஆ பிரிக்கிறோம். அக்கறையில இந்த கரையை 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு நம்ம நிக்கிற இடத்துக்கு பேரு இக்கரைன்னு சொல்லுவோம். நமக்கு ஆப்போசிட்ல ஒரு கரை இருக்கும். அதை அக்கறைன்னு சொல்லுவோம். அப்ப அக்கறைன்னா என்னங்க? எதிரில இருக்கிறது. அப்ப எதிர். இதுக்கான கீ பாயிண்ட் எதிர். ஓகேங்களா? எதிர் இல்லைன்னா மறுபக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுக்கான 2 கீ பாயிண்ட் இதுதான். எதிர், மறுபக்கம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்களிப்பு. அக்களிப்பு அப்படின்னா சிரிப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீடா சொல்லும் போதுங்க, இப்பு இப்போ. அக்களிப்பு. அக்களிப்புன்னா சிரிப்பு, சிரிப்பு, சிரிப்புன்னு அர்த்தம். இப்போ நம்ம சிரிச்சோம் அப்படின்னா என்னங்க? மகிழ்ச்சியா இருக்கும்னு அர்த்தம். அப்ப மகிழ்ச்சி கீ பாயிண்ட். ஓகேங்களா? இதுக்கு ஒரே கீ பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் போலாம். அக்காணின்னு இருக்கு இல்லைங்களா? இதை
அருக்காணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம படிக்காதவன் படத்துல பார்த்திருப்போம் இந்த அருக்காணி கேரக்டர். அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப குண்டா இருப்பாங்க. அப்ப குண்டா இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? பருமன்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கான கீ பாயிண்ட் பருமன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்காணி அப்படின்னா அக்காணின்னு சொன்னீங்கன்னா அருக்காணின்னு வரும். படிக்காதவன் படத்துல இந்த அருக்காணி கேரக்டர் பார்த்திருப்பீங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? குண்டா இருப்பாங்க. பருமன். ஷார்ட்கட்டா பாருங்க. இப்ப பாருங்க கடிகை. நம்ம கையில தான் என்ன பண்ணுவோங்க? அணிகலன்கள்லாம் கையில தான் அணிவோம். இதெல்லாம் அணிகலன்கள் தானே. அப்போ கையில தான் அணிகலன்கள் அணிவோம். அப்போ அணிகலன். இதற்கான கீ பாயிண்ட். இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா அணிகலன் இந்த மாதிரி நிறைய அணிகலன்கள் நம்ம கையில போட்டோம் என்னங்க ஆகும்? கடிக்கும். கையை கடிக்குதுன்னா ரேஷஸ் மாதிரி வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு நம்ம பேச்சு தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா கடிக்குது, கையை கடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கையை கடிக்குது. என்ன எதுக்கு? இந்த மாதிரி நிறைய அணிகலன்கள் போடுறதுனால. அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கலாம். இது பாருங்க அக்கரன். கரன்னா கரண்ட் ஞாபகம் வச்சுங்க. கரண்ட் சொன்னீங்கன்னா கரண்ட் தொட்டா அழிவில்லாதவனு கூட அழிஞ்சிருவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப அழிவில்லாதவன். கரண்ட்டை தொட்டா அழிவில்லாதவன் கூட அழிஞ்சிருவான். இது வந்து கரண்ட் வந்து எல்லா வீட்லயும் தானே இருக்கு. உங்க வீட்டுல இருக்கு, எங்க வீட்டுல இருக்கு, எல்லா வீட்லயும் இருக்கு. அப்ப எங்கும் நிறைந்து இருக்கும் கரண்ட். எங்கும் நிறைந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கரண்ட் சொன்னா கரண்ட் வரும். அந்த கரண்ட் வந்து தொடுறவனுக்கு அழிவில்லாதவன் கூட அழிஞ்சிருவான். அப்போ அழிவில்லாதவன். அப்போ அது எங்குமே நிறைஞ்சிருக்கும். உங்க வீட்டுல இருக்கும், எங்க வீட்டுல இருக்கும், கரண்ட் எல்லா வீட்லயும் தான் இருக்கும். அப்ப எங்கும் நிறைந்தது. அப்ப கரண்ட் ஷாக் அடிக்கும்போது நம்ம என்னன்னு கத்துவோங்க? கடவுளே அப்படின்னு கத்துவோம். அப்ப கடவுள் ஒரு கீ பாயிண்ட். இதுக்கு 3 கீ பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன்னு, நான் சோர்ஸ் வந்து தமிழ் அகரமுதலின்னு தான் எடுத்திருக்கேன். நான் தமிழ் சோர்ஸ் புக்கும் சோர்ஸ் அனாலிசிஸ் வீடியோவும் நான் கீழே வைக்கிறேன். பாருங்க. இதை நான் முன்னாடி சோர்ஸ் அனாலிசிஸ் போட்டுட்டு தான் இதை நடத்திட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரிலீஸ் பண்றது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். இப்போ வாங்க பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்க அக்கமணி. மணி நம்மகிட்ட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சொந்தக்காரங்க கண் உறுத்தும். அப்போ உருத்திரா மணி. இங்கேயும் மணின்னு வரும், இங்கேயும் மணின்னு வரும். நான் சொன்னேன் இல்லைங்க ரெண்டுக்கு வந்து உருத்திரன்னு வரும். டிஃபரன்ஸ் இதுதான். இங்க மணியில முடிஞ்சா இங்கேயும் மணியில முடியும். இங்க மாலையில முடிஞ்சா இங்கேயும் மாலையில தான் முடியும். ரெண்டுக்குமே உருத்திரன் தான் வரும். யாருக்காச்சும் 4 பேர் இருக்கிறப்போ ஒருத்தருக்கு மட்டும் மரியாதை செஞ்சு மாலை போட்டா நமக்கு பக்கத்துல இருக்கவங்க உருத்தும். அப்ப இதுக்கும் உருத்திரா மாலை. அவ்வளவுதான். அப்புறம் வடை. நான் சொன்னேன் இல்லைங்க அக்கா வடம்னா வடைன்னு எடுத்துங்க. வடை எப்படி வடைங்க? செம்ம வடை. செம்மங்கிறது ஸ்பீடா சொல்லும்போது செபன்னு வரும். அப்போ வடை எப்படி வடைங்க? செம்ம வடை. அப்போ செப மாலை. அப்புறம் அக்கறை காரம். இந்த ராங்கிறது சைலண்ட். நான் என்னங்க சொன்னேன்? காரமா ஏதாவது சாப்பிட்டா அல்சர் வந்துடும். அதுக்கு மருந்து சாப்பிடணும். அப்போ மருந்து. அந்த என்ன மருந்துங்க சாப்பிடணும்? பூண்டு மருந்து சாப்பிடணும். அப்போ பூண்டு வந்துருச்சு. பூண்டு எங்க இருந்துங்க முளைக்குதுன்னா வேர்ல இருந்து முளைக்குது. அப்போ வேர். மருந்து பூண்டு. அப்புறம் அக்கரம். ஒருத்தர் நோட்ல எழுதிட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜ் காமிச்சிருந்தீங்களா? அது அக்கரம்னா என்ன சொல்லுவோம்? கை. அப்போ கையில தான் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? அது வந்து வெள்ளை ஷீட்ல தான் எழுதுவோம். வெள்ளை பேப்பர்ல வெள்ளை இருக்கு. அது நம்ம என்னன்னு சொல்லிட்டே எழுதுவோம். வாயில சொல்லிட்டே எழுதுவோம். அப்போ வாய் நோய். அப்போ அது என்னைக்குமே மறக்காதுன்னா மரம். அப்போ என்னைக்குமே அழியாது மனசுல இருந்து. அப்போ அழியாதது. அவ்வளவுதாங்க. ஃபுல்லா முடிஞ்சு. நெக்ஸ்ட் அக்கரன்னா நான் என்ன சொல்லுங்க? கரண்ட்னா கரண்ட் ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். கரண்ட்டை தொட்டா அழிவில்லாதவன் கூட அழிஞ்சிருவான். அப்ப அழிவில்லாதவன். அப்ப கரண்ட் உங்க வீட்டுல இருக்கு, எங்க வீட்டுல இருக்கு, எல்லா வீட்லயும் நிறைஞ்சிருக்கு. அப்ப எங்கும் நிறைந்த பொருள். அப்போ நம்ம கரண்ட் தொட்டுட்டா கடவுளே அப்படின்னு கத்துவோம். அப்ப கடவுள் ஒரு கீ பாயிண்ட். முடிஞ்சு. அக்கறை. நான் என்னங்க சொன்னேன்? அக்கறைன்னா நம்ம கரையை 2ஆ பிரிப்போம். ஒரு சைடு நம்ம நிக்கிற சைடு இக்கரையுமோ, ஆப்போசிட் சைட வந்து அக்கறைன்னு சொல்லுவோம். அப்ப ஆப்போசிட் சைடு தான் அக்கறைன்னு சொல்லுவோம். அப்ப எதிர்கரை. அப்புறம் என்னங்க சொல்லுவோம்? இந்த ஆப்போசிட் சைடு என்ன சொல்லுவோம்? நீர் இங்கதான் ஓடும். நீர்நிலையோட மறுபக்கம் தானே அது. அப்போ நீர்நிலையின் மறுக்கரை அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே ஒன்னேதான் சொல்ல வருது. ஆப்போசிட். நெக்ஸ்ட் இது பாருங்க அக்கறை சீமை. நம்ம சின்ன வயசு இருக்கும் போதெல்லாம் பாட்டி சொல்லுவாங்க சீமைக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்பாங்க. வெளியூருக்கு யாராச்சும் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க வெளிநாட்டுக்கு. சீமைக்கு போயிட்டு வந்தியாப்பா அப்படிம்பாங்க. அப்போனா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தியான்னு கேட்கறதா அர்த்தம் பேச்சு தமிழ்ல. அப்போ கடல் கடந்த நாடு வெளிநாடுன்னு சொல்ல வராங்க. அப்போ கடல் கடந்து போய் வேலை செஞ்சுட்டு வந்தியா அப்படிங்கிறது தான் சீமைக்கு போயிட்டு வந்தியான்னு கேட்கறேன். அடுத்து அக்கறை பச்சையில இந்த பச்சை மட்டும் எடுத்துக்கோங்க. பச்சை பொய் பேசுறடா அப்படின்னு சொல்லுவோம். பச்சை பொய் பேசுற எனக்கு நல்லா தெரியுது அப்படிம்போம் நம்ம பேச்சு தமிழ்ல. அப்போ பச்சை பொய். அப்ப பொய் தோற்றம். அவ்வளவுதாங்க. அக்களிப்புன்னா அகக்களிப்பு. அங்கேயே வருது, அப்படியே வருது. அக்களிப்புன்னு ஸ்பீடா சொல்லும் போது அகக்களிப்பு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நான் என்னங்க சொன்னேன்? அக்களிப்புன்னா ஸ்பீடா சொன்னீங்கன்னா சிரிப்புன்னு வரும்.
அக்களிப்பு அக்களிப்புன்னு ஸ்பீடா சொல்லும்போது சிரிப்பு சிரிப்பு சிரிப்புன்னு வரும். நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ மன மகிழ்ச்சி. அடுத்து அக்கறை. இந்த அக்கறை அப்படின்னா நம்ம கேர் பண்ணிக்கிறது. நம்ம பிடிச்சவங்கள வந்து ரொம்ப கேரா பார்த்துப்போம். ரொம்ப அவங்க மேல அக்கறை காட்டுவோம். அதை தான் சொல்ல வருது. அப்ப அவங்க மேல ரொம்ப ஈடுபாடா இருப்போம். ரொம்ப அவங்கள பார்த்துப்போம். அப்புறம் அக்கறையா இருக்காண்டான்னு சொல்லுவோம். நான் வேலையில ரொம்ப அக்கறையா இருக்கிறான், நான் ரொம்ப கருத்தா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேலையை டக்கு டக்குன்னு செஞ்சோம்னா நம்ம வீட்டுல இருக்கவங்களே சொல்லுவாங்க. ரொம்ப அக்கறையா அவன் வேலையை அவன் பாத்துக்கிறான், அவன் வாட்டிக்கு இருக்கான், வரான் போறான், கருத்தா இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அக்கறை. நம்ம வேலையை நம்ம கருத்தா இருக்கிறது கருத்து. அப்புறம் கவனமா இருக்குது. அக்கறையா இருக்கிறான்டா, அவன் உடம்பு நம்ம பாத்துக்கிறான், கவனமா இருக்கான், வண்டியில போறோமா பொறுமையா போறான் வரான், கவனமா இருந்துக்கிறான், அக்கறையா இருந்துக்கிறான், கவனமா பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கவனம். அப்போ இது பாருங்க, அக்கண். கண்ணுனா கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னு நம்ம எப்பவுமே எங்கெங்க வச்சிருப்போம்? கையில தான் வச்சிருப்போம். அப்போ தமக்கை. கைன்னு வந்துருச்சுங்களா? தமக்கை. அப்புறம் இது பாத்துக்குங்க, இந்த 2 வேர்டு மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணது எடுத்துக்கோங்க. கண். இது பாருங்க, டன் டன். ரைமிங்கா இருக்குங்களா? கண் டன் கண் டன் ரைமிங்கா இருக்கும். அப்ப இதை வச்சு பிடிச்சிடலாம். கருடன் பிறவி குருடன் ரைமிங்கா வந்துடும். அக்கண் கருடன் பிறவி குருடன் ரைமிங்கா வரும். கண் டன் சொல்லி. சரிங்க, திருப்பவும் இந்த அக்கன்னா கன்னு ஞாபகம் வச்சுருங்க. போலீஸ்னா கன்னு வச்சிருப்பாங்க. கூட வந்து அந்த நாய் வச்சிருப்பாங்க, அந்த மோப்ப நாயும் வச்சிருப்பாங்க. அப்போ கன்னுனா போலீஸ் வச்சிருப்பாங்க. போலீஸ் வந்து நாயும் கூட வச்சிருப்பாங்க, இந்த மோப்ப நாய். அப்போ நாய் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, அக்கால். நான் நேத்து சொற்பொருள் பார்ட் 1 நடத்தும் போதே நான் சொல்லியிருந்தேன். கர்ச்சீஃப் வச்சுட்டு ஒரு அக்கா உட்காந்துருக்கிற மாதிரி சொன்னேன். அக்காவுக்கு 2 வேர்டு வரும் அப்படின்னு சொல்லி, தம் கையில கர்ச்சீஃப் வச்சிருக்காங்க இந்த அக்கா அப்படின்னு சொன்னேன். அப்ப அக்காவுக்கு 2 வேர்டு. அக்கால். அக்காவை இன்னொன்னு தூய தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா தமக்கை. போன வீடியோல இதுக்கான ஷார்ட்கட் நான் சொல்லிட்டேன், பாருங்க. அப்ப அக்கானா யாருங்க? நமக்கு முன்னாடி பிறந்தவங்க. அப்ப முன் பிறந்தால். அக்காவை நம்ம கோவம் வந்து எப்படிங்க திட்டுவோம்? போ மூதேவி அப்படின்னு சொல்லி திட்டுவோம். அப்ப மூதேவி அப்படின்னு அர்த்தம். அக்காணி. அக்காணினா அருக்காணி ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்காதவன் படத்துல நான் கூட இமேஜ் காமிச்சேன். அப்ப அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த படத்துல பருமன்னா இருப்பாங்க. அப்ப பருமன்னா பரு உடல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அக்காத்தான். அக்காத்தான்னா தான்றி மரம். இங்க பாருங்க, தான் தான் அப்படியே வந்துடும். தான் தான் தான்றி மரம். ஃபர்ஸ்ட் 15 வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோர்ஸ் புக்ல இருந்து பார்த்துட்டோம், தமிழ் அகர முதலில் இருந்து. அடுத்த 15 பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்கூல் புக் பார்க்க போறோம். ஏன்னா நான் முன்னாடியே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அனலிஸ் வீடியோலயே ஒரு 3 to 5 கொஸ்டின் வந்து நம்ம ஸ்கூல் புக் வரும். டோட்டலா 15 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா சொற்பொருள்ல ஒரு 3 to 5 கொஸ்டின் நமக்கு ஸ்கூல் புக்ல வந்துடும். மீதி 10 நமக்கு சோர்ஸ் புக்ல இருந்து வரும். இந்த 15 எடுக்கணுங்கிற நோக்கத்துல தான் நான் ரெண்டுமே கவர் பண்றேன். சில பேர் வந்து சோர்ஸ் புக் அதிகமா போடுங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் அப்கமிங் வீடியோஸ்ல நான் இதை அதிகப்படுத்திக்கிறேன். சோர்ஸ் புக் வந்து 15ங்கிறத நான் 20, 25 ஸ்டெப்பா நான் அதிகப்படுத்தி வேணா கொண்டு போய்க்கலாம். ரெண்டுமே அட் அ டைம்ல முடிச்சுட்டா ஈஸியா கவர் ஆயிரும். கொஞ்ச நாள்லயே வந்து ஸ்கூல் புக் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால கவலைப்பட தேவையில்லை. நான் கன்ஃபார்ம் ரெண்டுமே நான் முடிச்சு தரேன். இதுக்கு நான் கேரண்டி. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னு தளிர்த்தற்று அப்படின்னா தளிர்த்தது போல. தளிர்த்த அப்படின்னு இங்க இருக்கு, தளிர்த்தது. தற்றுனா இது பாருங்க, தற்று அற்று அப்படின்னு எல்லாம் வந்து அந்த ஓமை தொடர்ல தான் வரும், இலக்கணத்துல வருங்க. நான் இலக்கணம் நடத்தும் போது சொல்றேன், ஓமை தொடர்ல தான் தற்று அற்று அப்படின்னு எல்லாம் வரும் வேர்டு. அப்ப அதெல்லாம் வந்தாவே அது ஓமை தொடர். ஓமைனா என்னங்க? போல அப்படின்னு அர்த்தம். அப்போ தற்று அப்படின்னா போல அப்படின்னு அர்த்தம். இது பாருங்க, வற்றல் மரம். வற்றல் மரம்னா என்னங்க? வற்றல் மரம்னா வாடிய மரம். வற்றல்னா வத்தி போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப வாடி போயிருச்சு, வாடிய மரம். அடுத்து புறத்துறுப்பு. புறத்துறுப்புனா என்னங்க? நம்ம கை கால் தான் புறத்துறுப்பு. அப்ப உடல் உறுப்புகள். எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன் அப்படின்னு மீனிங். அதாவது நம்ம எந்த செயலை செஞ்சாலும் பயனுள்ள செயலா செய்யணும். பிறருக்கு ஒரு பயனுள்ள செயலா செய்யணும். அப்ப பயனுள்ள செயலா செய்யணும். அப்ப செய்யும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அகத்துறுப்பு. இது புறத்துறுப்புன்னு பார்த்தோம், நம்ம கை கால்கள். அகத்துறுப்புனா மனசு, உடல் உறுப்புகளை தான் நம்ம அகத்துறுப்புன்னு சொல்லுவோம். அப்ப மனதின் உறுப்பு. இன்னொன்னு அன்பு. அடுத்து இங்க பாருங்க, நாய்க்கால்னா நாயின் கால் அப்படியே வந்துருச்சு. ஈ கால்னா ஈயின் கால் அப்படியே வந்துருச்சு. நன்கணியர். இதுல பாருங்க, இது மட்டும் எடுத்துக்கோங்க. நன்கணியர்ல நியர் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கோங்க. நியர்னா என்னங்க இங்கிலீஷ்ல? நியர்னா பக்கத்துல இருக்கவங்க. அப்ப பக்கத்துல இருக்கவங்கன்னா நெருங்கி இருப்பவர். திருப்ப சொல்றேன், நன்கணியர்ல நான் மார்க் பண்ணது மட்டும் நோட் பண்ணுங்க. இதை மட்டும் பாருங்க, நியர்னு வருதுங்களா? அப்ப நம்ம நியர்னு இங்கிலீஷ்ல எழுதோம்னா நியர்னா பக்கத்துல இருக்காங்க. அப்ப நெருங்கி இருப்பவர். இது பாருங்க, எண்ணாம் அப்படின்னா என்ன பயன். எண்ணாம் ஸ்பீடா சொன்னீங்கன்னா இனாம்னு வரும். அப்ப கவர்மெண்ட் மானியத்துல கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இனாமா கொடுக்குறாங்க. ஃப்ரீயா கொடுக்குறதுக்கு என்ன சொல்லுவோம்? இனாமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கவர்மெண்ட் அப்படி இனாமா கொடுத்தா நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்போம்ல, மக்கள் கேட்போம். கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்குதுல, பயன். அப்போ என்ன பயன்? எண்ணாம்னா எண்ணாம ஸ்பீடா சொன்னீங்கன்னா இனாம் வரும். இனாம்னா என்னங்க? இலவசம்னு சொல்லுவோம். பேச்சு தமிழ்ல இனாம்னு சொல்லுவோம். இப்போ கவர்மெண்ட் ஏதாவது இனாம நம்ம கொடுக்குது அப்படின்னா அதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்போம்ல. அப்ப என்ன பயன் அப்படின்னு அடுத்து இது பாருங்க, செய்மை. இதுல 2 வேர்டு இருக்கு. அண்மைன்னு ஒண்ணு இருக்கு, செய்மைன்னு ஒண்ணு இருக்கு.
அண்மைனா பக்கத்துல இருக்கிறத அண்மைன்னு சொல்லுவோம். அப்ப அண்மைனா அருகில். செய்மை அப்படின்னா தொலைவில் இருக்கிறத சொல்லுவோம். அப்ப தொலைவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அண்மைனா அருகில், நம்ம பக்கத்துல இருக்கிறது. செய்மைனா நம்ம தூரத்துல இருக்கிறது. அப்ப தொலைவு. இந்த 2 வேர்டு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். இந்த 2 அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கடிகை நான் சொன்னேன் இல்லைங்க. கடிகைனா அணிகலன். கையில தான் அணிகலன் அணிவோம். அணிகலன் அதிகமா அணிஞ்சா அப்படின்னா கை கடிக்கும். கடிக்கும்னா அன்னீசியா இருக்கும், ரேசஸ் வந்துடும், அந்த மாதிரி. அதைத்தான் கடிக்கும்னு பேச்சு தமிழ்ல சொல்லுவோம். இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம், இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். செய், வயல். வயலுக்கு போனா என்னங்க பண்ணணும்? வேலை செய்யணும். வயலுக்கு போனா வேலை செய்யணும். அப்ப செய்யினா வயல். இது பாருங்க, அணையார் அப்படின்னா போன்றோர். இப்போ போன்றோர்ல இது மட்டும் எடுத்துக்கங்க. இது மட்டும் எடுத்தா போன் அப்படின்னு வருதுங்களா? போன். போன்ல நமக்கு யாராவது பிடிக்காதவங்க போன் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோங்க? அணைச்சிருவோம். அணைச்சிருவோம்னா பேச்சு தமிழ்ல அணைச்சிருவோம்னு சொல்லுவோம். அணைச்சிருவோம்னா கட் பண்ணிடுவோம்னு அர்த்தம். கட் பண்ணிடுவோம். அப்ப அணையார்னா போன்றோரு. இதுல நான் போன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் மார்க் பண்றது, பாக்ஸ் பண்றது மட்டும் கவனிங்க. அதை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். போன் பண்றோம், நமக்கு பிடிக்காதவங்க யாராச்சும் போன் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்னங்க பண்ணுவோம்? கட் பண்ணிடுவோம். அப்போ அணைச்சிருவோம்னு அர்த்தம். அணையார்னா போன்றோர். தலை சாயுதல்னா ஓய்ந்து படுத்தல். இப்போ வேலைக்கு போயிட்டு ரொம்ப ஒர்க் முடிச்சுட்டு வரவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் கொஞ்ச நேரம் தலை சாஞ்சு படுக்கிறேன்ப்பா அப்படின்னு பேச்சு தமிழ்ல சொல்லுவாங்க. அப்ப தலை சாஞ்சு படுக்கிறோம்னா என்னங்க? ஓய்வு எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஓய்ந்து படுத்தல். கடைசி வன்மைனா கொடை. வன்மைனா நன்மைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அதிகமா கொடைன்னா என்னங்க? ஹெல்ப் பண்றது, யார் காசு கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா கொடைன்னு சொல்லுவோம். நமக்கு அதிகமா நம்ம கொடை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்னங்க கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். அப்போ வன்மைய ஸ்பீடா சொன்னீங்கன்னா நன்மை நன்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. வன்மைனா நன்மை. அப்போ நம்ம கொடை அதிகமா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நன்மை வந்து சேரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இதோட நம்ம பார்ட் 1ல 30 முடிச்சிட்டோம். போத் ஸ்கூல் புக்கு பிளஸ் அவுட் சோர்ஸ். இப்போ 2வது பார்ட்ல ஒரு 30 முடிச்சிட்டோம். இது போத் ஸ்கூல் புக்கு பிளஸ் அவுட் சோர்ஸ். ஸ்கூல் புக்லயுமே நான் ஓல்டு புக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். டோட்டலா நம்ம 60 கவர் பண்ணிட்டோம். இந்த வீக்கெண்ட்ல ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் இருக்கு. கலை சொல்லும் இருக்கு, சொற்பொருள் ரெண்டுமே சேர்த்து டெஸ்ட் இருக்கு. நல்லா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. என்னைக்குமே மறக்காது. நம்ம ஷார்ட்கட்ஸ் தரமா இருக்கும். தைரியமா படிங்க.